ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஆ குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இப்போ இவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எதுக்காகனா இவ பண்ணாத தப்புக்காக. அது உண்மையா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்காம கூட இவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதனால ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. அவளோட பாஸை கழுவி கழுவி ஊத்திட்டு வரா. அவளோட பாஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இது அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளோட பாஸை நேரில் பார்த்தது கூட கிடையாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இவன் கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்து இன்னைக்கு நடக்க போற மீட்டிங், அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அங்க போகணும் பாஸ் அப்படின்ட்டு சொல்றான். இந்த விஷயம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாதி தொலைவிலேயே இறங்கிட்டான். இப்ப நீ கிளம்பு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ போயிட்டு உட்காந்து இருக்கும் போது ஒரு 3 பேர் வராங்க. அவனை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்க போல. இப்ப ஹீரோவை அடிச்சு அங்க இருக்க ஏரியில தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வரா. அப்ப சைக்கிள்ல வரும்போது முன்னாடி ஒரு கல் இருக்கு. இது கவனிக்காம அந்த கல்மலிய சைக்கிளை ஏத்த சைக்கிள் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து கடவுளை கூட தீட்டிட்டே எழுறா. அப்பதான் கவனிக்கிறா அந்த ஏரியில யாரும் மிதக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோவை காப்பாத்துறா. அவனுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி தான் காப்பாத்துறா. கண் முழிச்சு பார்த்து ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே அக்கா அப்படின்றான். அவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு போல. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் லேட் ஆன உடனே வந்து அவன் விட்ட இடத்துல தேடி பாக்குறான். ஹீரோவா காணோம். இவனுக்கு பயமாகுது. அதனால ஹீரோட தாத்தாக்கு உடனே கால் பண்ணி சொல்றான். தாத்தா அவங்கள காணோம், எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுனே தாத்தா நீ அவனை சுத்தி தேடி பாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிடும். அதனால நீ நல்லா தேடி பாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு இப்ப சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோவை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா. ஏன்னா அவன் பழசெல்லாம் மறந்து போயிட்டான்ல. அவனை கூட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு தரா. ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நல்லபடியா. அதுக்கு ஹீரோயின் அம்மா அப்பா இவன் ஒன்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்ட்டு நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரோட முகத்திலேயே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட். இப்ப எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லிட்டு இது ஒன்னு என்ன பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ என்னது நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? ஆனா நீங்க என்ன கிஸ் பண்ணீங்களே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க தானே ஏத்துக்கணும் அப்படின்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் என்னது கிஸ்ஸா? அது ஒண்ணு கிஸ் கிடையாது. நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் நீ மேலேயே போய் சேர்ந்திருப்ப அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க என்ன கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியே நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் அதையே சொல்ல ஹீரோயினோட அப்பா அம்மா சிரிக்கிறாங்க. இங்க ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. இப்ப அங்க ஒரு லேடி வராங்க. இவங்க இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரா. இவங்க இன்னும் ரெண்ட் பே பண்ணலையா. சோ அதுக்காக ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா எனக்கு இன்னும் 3 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க யாருன்னா ஹீரோயின் முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. அந்த பையனோட அம்மா தான். ஆனா அவன் சீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிருப்பா. இதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் அவங்க அம்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. நீங்க எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க, இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. இப்ப ஹீரோ போயிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு சில பல லாலாம் சொல்ல அவங்க பயந்துடுறாங்க. அதுல சரி 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க ரெண்ட் பே பண்ணிடணும். இல்லன்னு வச்சுக்கோயேன் இங்க வந்து இருக்க பொருள் எல்லாத்தையுமே நான் வெளியே தூக்கி போட்டுடுவேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. இவனுக்கு எப்படி லாலாம் தெரிஞ்சிச்சு? இவன் தான் பழச மறந்துட்டானே அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட ஆமா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்ட்டு அவன் கேக்குறா. அதுக்கு ஹீரோ இல்ல நான் மறந்துட்டேன், எனக்கு வந்து இந்த புக்கை பார்த்து தான் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்க இருக்க புக்கை பார்த்துட்டு ஓ அப்படியா இதை பத்தி தான் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியாகிடுறா. இப்ப என்ன பண்றதுன்ட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியல. ரெண்ட் பே பண்ணணும், இன்னும் 3 டேஸ் தான் டைம் இருக்கு. ஹீரோயினுக்கு வேற வேலை போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு 3 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இப்போ ஒரு காம்படிஷன் வரப்போதான், கிராஃப்ட் காம்படிஷன். அதுல ஜெயிச்சா 5 லட்சம் ரூபாய் பணம் தராங்களாம் ஜெயிக்கிறவங்களுக்கு. சோ அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை கலந்துக்க சொல்றாரு. இதுக்கு ஹீரோயினுமே ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. அந்த காம்படிஷனை வந்து ரெடி பண்றவங்க யாருன்னா ஹீரோட ஃபேமிலி தான். இதை சொன்ன உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை அந்த காம்படிஷனுக்கு ஹீரோயின் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த காம்படிஷன் நடக்க போற அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க நேமை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹீரோக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. அந்த பேர் வந்து ஷாயோ. பேரை சொல்லிதான் ஹீரோயின் எப்பவுமே கூட்டிட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே அங்க போறாங்க. அங்க போன ஹீரோயினோட எக்ஸ் வந்து நிக்கிறான். அவ வேணும்னே வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இவன் பார்க்கவே பேச்சுக்கார மாதிரி இருக்கான். என்ன மாதிரி ஒருத்தனை நீ கழட்டி விட்டுட்டு இவன மாதிரி ஒருத்தனை புடிச்சிட்டியா அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப கேவலமா பேச இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. ஆமா இவன் பேச்சுக்காரன் தான், இருந்தாலும் உன்னை விட
100 மடங்கு இவன் நல்லவன், உன்ன மாதிரி ஒரு சீட்டர் கிடையாது அப்படின்ட்டு பதில் சொல்றான். இப்ப ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து உள்ள போயிடுறா. இப்ப உள்ள போனா அங்க ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல இவளோட எக்ஸ் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் நேம ரெஜிஸ்டர் பண்றவான் போல. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு நேம ரெஜிஸ்டர் பண்ண சொன்னா அவன் முடியாது, நீ என்கிட்ட கெஞ்சி கேளு, என்னோட காலு கீழே முட்டி போட்டு கேளு, இல்லனா என்னோட ஷூவை நான் கால நக்கு, அப்பதான் நான் உன்னோட நேம ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாகுது. என் ஹீரோக்கு செமைய கடுப்பாகுது. மரியாதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி பாக்குறான். ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல. இந்த சமயத்துல ஹீரோட தம்பி அங்க வரான். ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கான். ஹீரோ ரொம்ப ரூடான கேரக்டர். ஆனா அவனோட தம்பி அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் ஹீரோவை பார்த்தோன்னே அண்ணா நீ என்னடா பண்ற அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா ஹீரோக்கு தான் எல்லாமே மறந்து போயிடுச்சுல்ல. ஆமா நீங்க யாரு அப்படின்ட்டு கேக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோட தம்பி என்னது நான் யாரு அப்படின்னு கேக்குறான். ஒருவேளை அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா, இல்ல இவன் வேற ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வந்துடுது. அதனால சரியா கவனிக்காம அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆனா போகும்போது அங்க இருக்க மேனேஜர் கிட்ட இவங்க 2 பேரோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்ப அந்த மேனேஜர் டெஸ்க போக சொல்லிட்டு அவர் தான் இவங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்ப உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்போ போன் கால் வருது. அவளோட ஃப்ரெண்டு கால் பண்றா. அவளோட ஃப்ரெண்டோட பேரு ஷென்ஷன். அவ ஹீரோயினுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவகிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே அவ இந்த மாதிரி எதுனா ப்ராப்ளம் எது வரப்போகுது அப்படின்றா. அதுக்கு ஹீரோயின் எனக்கு ஒன்னும் அப்படி தெரியல, இந்த பையனை பார்க்கும்போது நல்ல பையன் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கா. இப்ப ஹீரோ அப்படியே அமைதியா சாப்பிடாம உட்காந்துருக்கான். ஹீரோயின் அந்த காலை கட் பண்ணிட்டு என்னாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோ அந்த ஃபுட்டை பாக்குறான். அவனுக்கு சில பல ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சைட்ல போகும்போது அவன் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையை பார்த்துட்டு அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஆனா அவங்க அம்மா இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் லோ கிளாஸ் பீப்புள் சாப்பிடுறது, இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, நீ தான் குடும்ப கம்பெனியை ரன் பண்ண போற, இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ அடம்பிடிச்சிருக்கான் எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அவங்க அம்மா அடிச்சிருக்காங்க ஹீரோவை. அப்ப ஹீரோ அழும்போது நீ அழக்கூடாது, நீ பையன் அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்பதான் புரியுது ஏன் ஹீரோ ரூடா மாறி போயிருக்கான் அப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வர இப்ப ஹீரோயின் என்னாச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எடுத்து சாப்பிடுறான். அவன் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அவன் சாப்பிட்ட அந்த பாதியை ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். ஹீரோயினும் அதை சாப்பிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது ஹீரோ சாப்பிட்டதுனால. இப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்ல அவனோட தங்கச்சியாம். குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு போலியே, ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரி வந்துட்டா அப்படின்ட்டு கிண்டல் பண்றா. அதுக்கு ஹீரோயின் ஆமா இந்த ரோட்டு கடையில சாப்பிடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு ஹீரோயின் ஒர்க் பண்ணால, அதாவது ஹீரோட கம்பெனில ஒர்க் பண்ணால அதே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வேலை போச்சு இல்ல, அதுக்கு கூட காரணம் இவதான் வேணும்னே ஹீரோயின் மேல பழிய போட்டிருப்பா. இது வேற இவ பெருமையா இப்ப சொல்ல ஹீரோயினுக்கு செம்மைய கடுப்பாகுது. மரியாதையை இங்க இருந்து ஓடி போயிட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்ட அப்ப கூட வடங்க மாட்டேங்கிறா. ஹீரோயினை மறுபடியும் கடுப்பேத்திட்டு இருக்கா. இதனால ஹீரோயினுக்கு செம்மைய கடுப்பாகுது. இப்ப அவளோட போனை எடுத்து நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இப்பயே நான் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட போட்டு காட்டி உன்னோட முகத்திலேயே கிழிக்க போறேன், அதுக்கப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ட்டு பயன்படுத்த அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துடுறா. இருந்தாலும் அவளோட வாய் மட்டும் அடங்கவே இல்ல, ஓவரா பேசிட்டே இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா ஹீரோக்கு ஒரு கசின் இருப்பான். அந்த கசினை இவ லவ் பண்றா. அதனால தான் எப்படி இருந்தாலும் நம்மள வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு திமிரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோட கசின் அங்க வந்துடுறான் கார்ல. அவனை பார்த்தோன்னே என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அவன் கூட ஏறி உட்காந்து கார்ல ஏறி உட்காந்து பேசும்போது அப்ப ஹீரோவை பேக் சைட்ல இருந்து அவனோட கசின் பாக்குறான். ஹீரோட பேரு சிங்ஷான். என்ன அவன மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட அங்கிள் ஒருத்தன் இருப்பான். அந்த அங்கிள் கிட்ட போயிட்டு நான் ரோட்டு கடையில சிங்ஷானை பார்த்தேன், எனக்கு அவன் தான் கரெக்டா தெரியும், ஒருவேளை அவன மாதிரி இருக்க வேற யாருன்னா ஒரு ஆளா இருக்குமா, இல்ல ஒருவேளை கம்பெனியை விட்டுட்டு அவன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி பேச இதை கேட்டோன்னே அவனோட அங்கிள் நான் இப்பயே போயிட்டு அவனோட வீட்டுல செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி வராரு. ஹீரோட வீட்டை காட்டினா இங்க அந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் ஹீரோட தாத்தாவுக்கும் அதுக்கப்புறம் ஹீரோட தம்பிக்கும் தெரியுது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா காணாம போயிட்டான் அப்படின்ட்டு இன்னும் வரைக்கும் வெளிய விஷயம் தெரியல. அதனால ஹீரோட தம்பியை நீ போயிட்டு தூங்கு, அவன் தான் தூங்குறான் அப்படின்ட்டு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஹீரோட தம்பியை அங்க இருந்து ஓடி போயிட்டு பெட்ல படுத்துட்டான். இப்ப ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறாரு பெட்ரூம்ல. இவனோட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு திரும்பி படுத்திருக்கான். இதை பார்த்தோன்னே அவர் ஃபேஸை பார்க்காமையே ஓ அவன் தான் இருக்கான் போல, ஒருவேளை அவன் தப்பா யாருன்னா பார்த்துட்டு அவரை பார்த்தேன்னு சொல்லியிருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இவருமே. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டை காட்டினா ஹீரோயினோட அப்பா எல்லாருக்குமே கிராஃப்ட் சொல்லி தராரு. ஹீரோயின் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கு போறாள், எவ்வளவு துல்லியமா கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி தராரு. ஏன்னா ஹீரோயினோட அப்பா ஒரு கிராஃப்ட் செய்யறவர் தான். ஹீரோயின் ஏன் பார்த்துட்டு இருக்கான், நீயும் கத்துக்கிறியா, அவனுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டு வச்சு ஹீரோக்கு
ஹீரோக்கு ஹீரோயின் சொல்லித்தரா. ஹீரோயின் சொல்லித்தர ஹீரோ ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்னாச்சு என்ன பாக்குற இங்க பாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. ஹீரோயினோட அப்பா அதை பார்த்து சிரிச்சுட்டு ஆமா என்னோட பொண்ணு எப்பயுமே அழகுதான் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஷையா ஆகுது. இப்ப 3 பேருமே அந்த கிராஃப்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோ ஒரு வீடு அழகா பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ ஆச்சரியம். இது எப்படி நீயா பண்ண அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவங்க 2 பேருக்குமே செம அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஆமா நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்ட போறேன், அதுக்கப்புறம் என்னோட அக்காவை நான் கூட்டிட்டு போயிட்டு அந்த வீட்டுல வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அக்கான்னு சொல்றது ஹீரோயின் தான் சொல்றான். அவன் லாஸ்ட் வரைக்கும், அதாவது அவனுக்கு நனவு வர வரைக்குமே அக்கா அக்கா அப்படின்னு தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னா ஓகே நீ இந்த மாதிரி ஒரு அழகான வீடை கட்டி கொடு, நானும் அங்க வந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோவும் சிரிச்சுட்டு இப்ப அவங்க வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்களோட காம்படிஷன் வருது. பிரிலிமினரி மட்டும் ஃபர்ஸ்ட் நடக்குது. இப்ப அந்த காம்படிஷனுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போன ஹீரோயினோட எக்ஸ் வந்திருக்கான். அவன் கூடவே அவனோட கசினை கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு பெரிய கிராஃப்ட் மேனா, கண்டிப்பா என்னோட அண்ணன் தான் ஜெயிப்பான் அப்படின்ட்டு ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கல. இப்ப அவங்க அவங்களோட கிராஃப்டை காட்ட அதுல இந்த எக்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகுறா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு செமைய கடுப்பு ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இது செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல அவளோட எக்ஸ பத்தி தான் கழுவி ஊத்திட்டு இருக்கா. அதுக்கு அவளோட அம்மா நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத, அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத, உனக்கு பிடிச்சவங்க உன் பக்கமே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்டைரக்டா ஹீரோவை சொல்றாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்கு, அது பல டைம் சொல்லிட்டான் அவகிட்டயே. இப்ப ஹீரோயினோட அம்மா சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சிரிக்க இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோவை பார்த்துட்டு நீ வந்து எங்களோட லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. இப்ப அவன் சந்தோஷப்பட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போது அவனுக்கு கிராஃப்ட் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா அதை பண்ண விடாத அளவுக்கு ஹீரோவை தடுத்திருப்பாங்க. உனக்கு படிப்பு தான் முக்கியம், ஏன்னா நீ தான் அடுத்து நம்ம கம்பெனியை ரன் பண்ண போற அப்படின்ட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சு படிக்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவன் ஹீரோயினோட அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றான்ல, சோ கல்யாணம் பண்ணிக்க போறவங்களோட அவங்க அப்பா அம்மாவை கூட அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்றான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு அவனுமே வெளியே சொல்லல. இவங்க இந்த மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள்ல தான் இவங்களுக்கு ஃபைனல் வருது. அதனால இவங்க அந்த ஃபைனலுக்கான கிராஃப்டை ரெடி பண்ணணும். இப்ப அவங்க கிராஃப்ட் ரெடி பண்ற அந்த இடத்துக்கு போனா அங்க ஹீரோயினோட அந்த எக்ஸும் அதுக்கப்புறம் அவனோட கசினும் வந்து நிக்கிறாங்க. அந்த கசின் வந்து தோத்து போயிட்டான். அந்த வெறுப்புல இப்ப ஹீரோயின் ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த கிராஃப்ட் ரூமை வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவும் போயிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் அங்க வந்திருப்பாரு. இவங்க தடுக்கும் போது ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்ல, அவன் ஹீரோவை பின்மண்டியில அடிச்சிடறான். இதுல ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். பயங்கரமா பிளட் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஹீரோ ரொம்ப நேரம் ஆகியுமே மயக்கம் தெளிவே இல்ல. ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. நீ மட்டும் கண்மொழிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவளுதான் நான் உன் மேல கோவப்படுவேன். நீ முன்னாடி எல்லாம் கேட்டுட்டே இருந்தல்ல, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. இப்ப நான் சொல்றேன் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வாய் விட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இப்ப ஹீரோ கண்மொழிச்சு பாக்குறான். ஹீரோயினை முழிச்சு பார்த்தோன்னே நீங்க இப்ப சொன்னது உண்மையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு இப்ப அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்ண ஹீரோ ஹீரோயினை இழுத்து அவன் பக்கம் வச்சுட்டு நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு டக்குன்னு கேட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஒருவேளை உனக்கு பழைய ஞாபகங்கள் திரும்பி வரலாம், அப்படி வந்துட்டா நீ என்னை விட்டு போற நிலைமை கூட வந்துடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்னைக்குமே நீங்க தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோ ரிட்டர்ன் கிஸ் பண்றான். அவள் தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. எப்படியோ தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பேரு ஷென்ஷன், முன்னாடியே சொல்லியிருந்தால, அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவன் தான் எனக்கு வந்து நான் சொன்னல முன்னாடியே கிடைச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இவன் தான் அப்படின்ட்டு சொல்றா. அவளும் இவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இவள் வந்து ஏற்கனவே பார்த்திருப்பா, அந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட CEO தானே அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே கேக்குறா இந்த பேரு நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ட்டு. செங் ஷுவான் அப்படின்ட்டு ஹீரோட பேரு சொல்ல. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட பாஸ் தான் இது அப்படின்ட்டு ஹீரோயின் ஏற்கனவே சொல்லியிருப்பா. அவளோட பாஸை கழுவி ஊத்தி இருப்பாள்ல, சோ அந்த ஆளு தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆள் தான் இவன் அப்படின்னு தெரியாமையே அந்த ஆளை போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே சென்ஷன் என்ன நினைச்சுக்கிறானா, ஓ இது வேற ஆளு போல, அதனால தான் இப்படி பேசுறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த பெருசா கண்டுக்கல, அப்படியே அமைதியாகிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது கேக்குறா ஹீரோயின் அது என்னோட ஃப்ரெண்டு, அவ எப்படி நல்ல கேரக்டரா அப்படின்ட்டு. ஹீரோவுமே ஆமா உங்களோட ஃப்ரெண்டா இருக்காங்கல்ல
இருக்காங்கல்ல, கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு பேசிட்டு போறாங்க. அதுக்கு ஹீரோயின், நீ வேணா பாத்துட்டே இரு, கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே உன்னை ஃபியூச்சர்ல ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுன்னு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தூக்குறான். என்னாச்சு, ஏன் தூக்குற அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா பதறி போய். அதுக்கு ஹீரோ, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து விலக ட்ரை பண்றா. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்ட்டு கெஞ்சி கேட்க ஹீரோயினும் சரின்ட்டு ஹீரோவை மென்மையா கிஸ் பண்றா. இப்போ நமக்கு வேலை இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே போயிட்டு அந்த கிராஃப்டை ரெடி பண்றாங்க. ஒரு பழைய பில்டிங் எல்லாம், பழைய அரண்மனை எல்லாம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைனீஸ் அரண்மனை அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்றாங்க, ரொம்ப உழைச்சி அதை ஃபைனலும் பண்றாங்க. இப்ப அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கரோக்கிக்கு போறாங்க. அங்க பாட்டு பாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு போதை அதிகமாகிடுது. ஹீரோ தான் கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாதனால அந்த ஹோட்டல்லயே ஒரு ரூம் எடுக்கிறான். அங்க போனா ஹீரோயின் போதையில ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவும் ரிட்டர்ன் கிஸ் பண்றான். அந்த மூமெண்ட்டை அன்னைக்கு நைட் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. அப்பதான் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவளுக்கு ஞாபகமே இருக்கு. என்ன பண்றதுன்ட்டு இவளுக்கு தெரியல. ஹீரோவை எழுப்பி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு அவன், அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, ஓகே நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வர. அது கேட்டோன்னே ஹீரோயின், ஐயோ இப்ப அதுக்கு டைம் இல்ல, இன்னைக்கு தான் நமக்கு காம்படிஷன் இருக்கு, டைம் எவ்வளவு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ போன் எடுத்து பாக்குறான். 11:30 ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் காம்படிஷன் இருக்கு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவசர அவசரமா ரெடி பண்ணி அங்கிருந்து அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வரா. அங்க வந்து இவங்களோட அந்த இதை காட்ட இவங்க தான் வின் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரெண்டு பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம் ஆகுது. ஆனா எதிர்பாராத விஷயம் என்னன்னா, ஹீரோட தாத்தாவும் அவனோட தம்பியும் அங்க வந்திருக்காங்க. ஹீரோட தாத்தா ஹீரோவை பாத்துட்டாரு. கரெக்டா புரிஞ்சு போச்சு தன்னோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தா அப்படின்ட்டு கேட்க, ஆனா ஹீரோக்கு தான் அவங்க தாத்தாவை அடையாளம் தெரியல. ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே தாத்தா, விளையாடுறா வாங்க போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ஹீரோ விடவே மாட்டான். அவளிட்ட தாத்தா பேசுறாரு, இந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும் போல, இவனை விட்டுடு, இவன் தான் என்னோட பேரன் அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது தன்னோட பாஸே இவன் தான் அப்படின்ட்டு. அவளுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஹீரோட தாத்தா வாட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோ வரமாட்டேங்கிறான். இதுதான் என்னோட ஃபேமிலி, இவங்க தான் என்னோட அக்கா, நான் இவங்க கூட தான் இருக்கேன், நான் இவங்கள தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுனே தாத்தா கேட்க மாட்டேங்கிறாரு. வாடா போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயின் கிட்டயோ இவங்க கிட்ட சொல்லி அனுப்புமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின், இல்ல அவரோட விருப்பம் தான் எதுவா இருந்தாலும், அவர் வந்து வரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் தடுக்க மாட்டேன், ஆனா வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் கூடவே போயிடுறான். ஹீரோட தம்பிக்கு தான் ஹீரோவை பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட அண்ணன் கியூட்டா இருக்கானு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இப்ப தாத்தா கிட்டயும் சொல்றான். இந்த மாதிரி பார்க்கும்போது தாத்தா அண்ணன் கியூட்டா இருக்கான்ல அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே தாத்தா ஹீரோட தம்பியை மறைச்சிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைய வாழ்றதுல அவளுக்கு விருப்பம் இல்லை. எப்படியாச்சும் ஹீரோவை அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. ஹீரோ அப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரான். ஹீரோயின் யோசிக்கிறத பார்த்தோன்னே, நான் வந்து அவங்களோட பேரனா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டயே கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின், அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே அவன், அப்படின்னா அவங்களோட எதிரி அது நான் தானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின், ஆமா அப்படின்றா. அப்படின்னா நீங்க வேணும்னா என்னை இப்ப அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நீ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும், உன்னோட ஃபேமிலி வந்து உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நீ இல்லாம கவலைப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோ முடியாதுன்றான். நீங்க தான் என்னோட ஃபேமிலி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சமயத்துல ஹீரோயினோட அம்மா அங்க வந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இந்த விஷயத்த சொன்ன உடனே ஹீரோவும் பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனா அவருக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணுமா. இப்ப அந்த அளவுக்கு பணம் இல்ல. வின் பண்ற மணி வந்து வந்திருக்கு 5 லட்சம். அது வாடகை போக மீதி பணத்தால எல்லாம் பண்ணவே முடியாதான், அதிகமா பணம் தேவைப்படும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மா அழுக. ஹீரோயின் அழுகுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோட மனசு கஷ்டமா போயிடுது. அதனால ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அப்பாவோட பில்ல அடைப்பேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்ப ஹீரோ வேலைக்கு போறான். ஹீரோயின் கிட்ட எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானா, ஒரு இப்ப கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவன் வந்து போன இடம் எந்த மாதிரி இடம்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தெரியும்ல, அந்த மாதிரி இடத்துல மூட்டை தூக்குற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியல. ஹீரோயின் கஷ்டப்படுவா அப்படின்றதுக்காக மறைச்சிருப்பான். ஆனா ஹீரோட தாத்தா இந்த மாதிரி ஹீரோ மூட்டை தூக்கிறத பாத்துடுறாரு. இவருக்கு செமைய கஷ்டமா இருக்கு. போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிய அவளை இங்க கூட்டிட்டு வராரு. இங்க பாரு என்னோட பேரன் எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அப்படின்ட்டு நேரா போய் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ என்ன சொல்லிருக்கவே மாட்டான்ல, இப்பதான் நேரடியா பாக்குறா. இப்ப தாத்தா வேற, உன்னோட சுயநலத்தால தான் என்னோட பேரன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் எப்பயுமே ஏசி ரூம்ல தான் இருந்திருக்கான். வெயில்னா என்ன, இந்த மாதிரி கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாம வளர்ந்துருக்கான். ஆனா உன்னாலதான் இந்த மாதிரி இன்னைக்கு கஷ்டப்பட
கஷ்டப்படுறான், உன்னோட அப்பாவோட மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே பே பண்றேன், அதுக்கு நீ என்னோட பேரனை விட்டுடணும், அது மட்டும் இல்லாம நீ மட்டும் அவனை விடலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட மெடிசன் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி, நீ உங்க அப்பாவை சாகரத்தை நீ பார்க்க போறியா இல்ல என்னோட பேரனை விட்டுடுறியா அப்படின்ட்டு கேக்குறாரு. இது கேட்டோன்னே இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ கஷ்டப்படக்கூடாது, அதே நேரம் அப்பாவையும் காப்பாற்றணும். இதுக்கு ஒரே வழி என்னன்னா தான் ஹீரோவை விட்டுட்டு போறதுதான். அதனால தான் போறேன் அப்படின்ட்டு தாத்தா கிட்ட சொல்றா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவா காட்டினா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்த ஒரு செங்கல் அவனோட தலைமையிலேயே விழுந்துடுது. அதுல அவன் மயக்கமாகிடுறான். அவனை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. இந்த விஷயம் தெரிய ஹீரோயின்மே ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஆனா ஹீரோட தாத்தா அவளை பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னோட அப்பாவோட மெடிக்கல் பில்ல பே பண்றேன், நீ இவனை பார்க்க கூடாது அப்படின்ட்டு. அப்ப மறுபடியும் எதுக்கு வர அப்படின்ட்டு கேக்குறாங்க. இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோவும் கண்முழிச்சு பாக்குறான். ஆனா ஹீரோயினை பார்த்து நீ யாரு அப்படின்ட்டு கேக்குறான். அவனுக்கு பழசு எல்லாமே ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட் எல்லாமே மறந்து போச்சு. பழையபடி அவன் பழையபடி எப்படி இருந்தாலும் அவனாவே மாறிட்டான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோ இந்த மாதிரி கேட்கும் போது நான் ரூம் மாறி வந்துட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. வெளியே போனவ பயங்கரமா அழுகுறா. நான் தொட முடியாத தூரத்துக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இப்ப சில வாரங்கள் கிடக்குது. ஹீரோ பழைய மாதிரி அவனோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டான். இப்ப அவனோட கசின் இருப்பான்ல, அந்த கசினை கூட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். நான் இல்லாதப்ப நீ எதுனா பண்ணியா கம்பெனில அப்படின்ட்டு. இவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு தில்லுமுள்ள வேலை பண்ணிருப்பான் போல. அது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சுதான் கேக்குறான். இருந்தாலும் நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ட்டு அவன் சமாளிக்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும், நீ தானே என்ன ஆளுங்களை வச்சு அடிக்க வச்ச அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன் இல்ல அப்படின்ட்டு சமாளிக்கிறான். ஆனா ஹீரோக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல, சோ நீ இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ண அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இவனுக்கு இந்த கம்பெனில கொஞ்சம் ஷேர் இருக்கும் போல, இதுக்கு மேல அதுவும் கிடையாது அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அங்கிருந்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கிட்ட, ஆமா நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்ல, இத்தனை நாள் நான் எங்க இருந்தேன் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோன்னே தாத்தா சொல்லியிருப்பாரு அசிஸ்டன்ட் கிட்ட, அவனுக்கு எந்த விஷயமும் தெரிய வரக்கூடாது அப்படின்ட்டு. அதனால இவன் மேலோட்டமா நீங்க ஒருத்தங்களோட வீட்டுல இருந்தீங்க அப்படின்ட்டு மட்டும்தான் சொல்றான். இப்ப அங்க ஹீரோட தம்பியும் வரான். அவன் கிட்ட, ஆமா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அந்த காம்படிஷன் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறான். அதான் அந்த கிராஃப்ட் காம்படிஷன், அது முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு அவனோட தம்பியுமே சொல்றான். அதுவும் அதுல யாரு வின் பண்ணது அப்படின்ட்டு ஹீரோனோட பேரை அழுத்தி சொல்றான். ஹீரோனோட பேரு லூ மிங்ஷன், அந்த பேரு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு ஞாபகம் வருது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. அவங்க அப்பாவுக்கு அந்த ஆபரேஷன்லாம் நடந்து போச்சு, இப்ப நல்லா தான் இருக்காரு. இவ எடுத்துட்டு போகும்போது அப்ப டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவை பத்தின நியூஸ் தான். ஹீரோ காணாம போயிட்டான் அப்படின்ட்டு சில பல ரூமர்ஸ் எல்லாம் பரவி இருக்கும். அது எல்லாமே போய் அவர் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் மயக்கம் மொட்டி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிட்டு பில்ஸ்றாங்க. அப்பதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்றான், ரெண்டு பேருமே உன்னோட முடிவு தான், அந்த குழந்தைய நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்ல வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாலும் சரி, அது உன்னோட இஷ்டம் தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அந்த குழந்தைய அழிக்க மனசு வரல, அதனால இதை நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்றா. அவங்களும் ஓகே நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவா கார்டு, இந்த காம்படிஷன்ல ஹீரோயின் வின் பண்ணால அவளுக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்போ போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ ஹீரோக்கு முன்னாடி இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். அந்த போட்டோவை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கரமா தலைவலிக்குது. என்னாச்சுன்னு தெரியல, பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப டாக்டரை வர வச்சு இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது மேபி உங்களுக்கு இல்யூஷனா இருக்கலாம், நீங்க பழச மறந்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால ஒருவேளை இந்த மாதிரி இல்யூஷன் வரலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தலைவலி வரக்கூடாதுன்னா இந்த மெடிசனை முழுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இந்த ஃபேமிலி டாக்டர் தாத்தா சொல்லி தான் வந்திருப்பாங்க. தாத்தா தான் இந்த மாதிரி அவனுக்கு ஞாபகமே முழுசா வரக்கூடாது, ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு தான் அந்த மாத்திரையை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த டாக்டரும் அந்த மாத்திரையை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த ஷென்ஷன் வந்திருக்கா. அவ ஹீரோயின் கிட்ட நல்ல பொண்ணு மாதிரியே பேசிட்டு அங்க இருந்து போறா. ஆனா இவ சரியான ஈவில் கேரக்டர். இவ ஒரு பிளான் போடுறா. அந்த பிளான் படி ஹீரோட தாத்தாவை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறா. அவர்கிட்ட பேசுறா, உங்களோட பேரனோட குழந்தை என்னோட ஃப்ரெண்டோட வயித்துல வளருது அப்படின்ட்டு. இது கேட்டோன்னே தாத்தாவுக்கு ஷாக் ஆகுது. இப்ப தாத்தா கிட்ட, உங்க அளவுக்கு இல்லைன்னா கூட நானும் ஓரளவுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு தான், அதனால உங்க பேரனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே தாத்தா ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு தான் சொல்றாரு. ஆனா இவ பிளாக்மெயில் பண்றா அவரைவே, நீங்க மட்டும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான். இப்ப ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோட தம்பி அதுக்கப்புறம் தாத்தா இவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோக்கு இந்த மாதிரி பழைய ஞாபகம் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுல ஹீரோனோட முகம் மட்டும் கிளியரா வரல. இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு
கேட்டோன்னே தாத்தா, நீ அந்த மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்ட அப்புறம் பழச மறந்துட்ட அப்புறம் யாரோட வீட்டுல இருந்து அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும், அவங்கள மீட் பண்றதுக்கு நான் வர சொல்றேன், நீ போயிட்டு அவங்கள மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோவும் சந்தோஷமா போய் பாக்குறான். அங்க இருக்கிறது இந்த ஷென்ஷன் பொண்ணு தான். அந்த பொண்ணு தானா அப்படின்ட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது இந்த பொண்ணு தானா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. இந்த பொண்ணு கூடவா இத்தனை நாள் இருந்தோம் அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்ஸ் அவனுக்கு வரமாட்டேன்து. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அது எல்லாமே இவளும் ஹீரோவும் ஒன்னா இருந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்றா. ஏன்னா ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணிருப்பாள், அதை வச்சு எல்லாத்தையுமே சொல்றா. ஆனா ஹீரோவால இது ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்னவோ ஞாபகம் இல்ல, சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்படியே ஒரு 9 மாசங்கள் கிடக்குது. ஹீரோயின் நேரமாத கர்ப்பிணி ஆகிட்டா. அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களோட உதவியோட அந்த குழந்தை இறந்து போயிட்டதா ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்குமே தெரியாம அந்த குழந்தைய ஹீரோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த ஷென்ஷன் பொண்ணு தான் இது எல்லாத்துக்குமே தாத்தாக்கு துணையா இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துருப்பா. இப்ப ஹீரோயின் கண்முழிச்சு குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறா. குழந்தை இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுகுறா. அந்த ஷென்ஷன் பொண்ணும் அங்கதான் இருப்பா. ஹீரோயின் கிட்ட நல்லவ மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. இப்ப குழந்தை இறந்து போனதுனால இதுக்கு மேல இந்த சிட்டில இருக்க முடியாம அவ வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடுறா அவங்க அப்பா அம்மாவோட. இப்ப அப்படி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஹீரோயின் இங்க வரா. ஏன்னா ஹீரோயினுக்கு இங்க இருக்க ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இவங்க ஒர்க் பண்றதுக்கு வந்துட்ட அப்புறம் தான் அது ஹீரோவோட ஒரு கிளை கம்பெனி அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உள்ள வரா. இங்க இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணோட தான் பேசிட்டே வரா. அப்ப வரும்போது எதிரில ஹீரோவே வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி கையில வச்சிருந்த ஃபைல கீழே போட்டுறா. ஹீரோவே எடுத்து தரான். என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு பக்கத்துல இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சாரி பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயினா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இப்ப அதே கம்பெனில ஹீரோயின் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த ஷென்ஷன் பொண்ணும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா போல. இப்ப ஹீரோயினை பாத்துறா. ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு செமையா ஷாக் ஆகுது. இவ என்ன இங்க பண்றா, ஒரு வேலை ஹீரோட கண்ணில் பட்டா என்ன ஆகுறது அப்படின்ட்டு இவ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் பேசுறா. சாரி, இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ட்டு நல்லவ மாதிரி. அதுக்கு ஹீரோயின் இல்ல பரவாயில்ல அதுக்கு என்ன அப்படின்ட்டு ரொம்ப நார்மலா பேசுறா. இப்ப ஹீரோட வீட்டை காட்டினா இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோ கிட்ட வரிசை பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு ஒரே காரணமே என்னோட பொண்ணுக்கு அம்மா இல்லாம போக கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். மற்றபடி எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது கரெக்டா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு வந்து அவளோட குழந்தை அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துருப்பா போல. அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி பேசுறான். இப்ப ஹீரோ அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறான். ஆபீஸ்ல இவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு கிராஃப்ட் டிசைன் அங்க இருக்கு. அதை பாக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கூட இருந்த அந்த பழைய மூமெண்ட் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. மறுபடியும் அந்த மாத்திரையை தூக்கி போடுறதுக்கு எடுக்கிறான். இவனுக்கு இந்த மாத்திரை மேல டவுட் வந்து போயிட்டு மெடிக்கல்ல செக் பண்றதுக்கு கொடுத்திருப்பான். அப்பதான் இவனுக்கு தெரிய வந்திருக்கும் இது வந்து பழைய நினைவுகளை வரவிடாம தடுக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரை அப்படின்ட்டு. அதனால என்ன தலைவலி வந்தாலும் சரி இது வந்து நம்ம முழுங்கவே கூடாது அப்படின்ட்டு அதை கீழே தூக்கி போட்டுறான். இவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இருந்தாலும் அதை தாங்கிக்கிறான். அதை பழசெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காகவே. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயினோட அவளோட எக்ஸோட தங்கச்சி இருப்பாள். அவளுமே இதே கம்பெனில இப்ப ஹீரோயின் எந்த கம்பெனில இருக்காளோ அதே கம்பெனில தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்களோட குழந்தைய வயிற்றுல சுமந்துருந்தியாமே, அந்த குழந்தை கூட இறந்து போயிடுச்சான் அப்படின்ட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி ஹீரோயின் ஒரு மாதிரி கேவலமா பேச இதனால ஹீரோயினுக்கு கோவம் வருது. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு கிடையாது, வரவங்க எல்லாம் செடியூஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து இப்ப ஹீரோயின் அடிக்க போக இந்த சமயத்துல கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். இந்த பொண்ணு அடிக்க போன உடனே அவன் திட்டுறான். இங்க பாரு, இந்த மாதிரி என்னோட கம்பெனில ஸ்டாஃப் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. மத்தவங்களை புள்ளி பண்ணிட்டு நான் இதை ரூல்ஸ்லயே எழுதியிருப்பேன். அதனால இதுக்கு மேல நீ என்னோட கம்பெனில இருக்க கூடாது, மரியாதையே கிளம்பி போயிட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ இங்க பாருங்க, நான் என்னோட ஸ்டாஃப் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணை திட்டி இங்க இருந்து அனுப்பிவிட்டேன். மத்தபடி நீங்க வேற எதுவும் கற்பனை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால இவளோட ஃப்ரெண்டு கேட்டு பாக்குறா ஹீரோயின் கிட்ட வா போலாம் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு ஒரு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா போய்க்கிறேன், நீ போ அப்படின்ட்டு அவளை அனுப்பி விட்டுறா. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் மட்டும் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைம் போனது கூட தெரியாம ஒர்க் பண்ணிட்டு அவளோட வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா ஆல்ரெடி இந்த பில்டிங்கை பூட்டிட்டு போயிருக்காங்க. என்னாச்சு அப்படின்ட்டு உடனே கால் பண்ணி ஷென்ஷனும் இதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவகிட்ட ஹெல்ப் கேட்கிறா. அவளும் கிளம்பி வரா. ஆனா தனியா வரல, ஹீரோ கூட வந்திருக்கான். ஹீரோவையும் இவளையும் சேர்த்து பார்த்த உடனே ஹீரோனுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஹீரோவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்ட்டு கேள்விப்பட்டா எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதே அதிர்ச்சி தான் ஹீரோயினுக்கும். இருந்தாலும் எதுவுமே அங்க பேசாம அவ அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா. இவே ஒரு புது கதையா அளந்து விடுறா. என்னன்னா, நீங்க பிரிஞ்சு
செஞ்சிட்ட அப்புறம் நானும் அவரை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவரு என்கிட்ட லவ் சொன்னாரு. அது மாதிரி தான் நானும் என்னால என்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல, அதனால தான் உன்னை கூட மறந்துட்டு நான் என்னோட லவ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் இல்ல பரவாயில்ல, நான் லவ் பண்ண பர்சன் இவரு கிடையாது, இவர் என்ன முழுசா மறந்துட்டாரு, இவருக்கு என் மேல என்னைக்குமே ஃபீலிங்ஸ் வராது, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கஷ்டப்படுவேன்ட்டு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை காலி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலி டின்னருக்காக ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. குட்டி பாப்பாவும் அங்க போயிருக்கா. அங்க இவ கை கழுவிட்டு வரேன் அப்படின்ட்டு தனியாவே கிளம்பி போறா. இவ போயிட்டு கை கழுவ ட்ரை பண்றா, ஆனா இவளுக்கு எட்டவே இல்ல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹீரோயினும் அங்க வந்திருக்கா. அவ குட்டி பாப்பாவை பார்த்துட்டு நான் உனக்கு தூக்கி கழுவி விடுறேன் அப்படின்ட்டு தூக்குறா. அவளும் கழுவிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசுறா. மீட் பண்ணது கொஞ்ச நேரமா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிறாங்க. இப்ப பின்னாடியே இந்த ஷென்ஷனும் வந்திருப்பா. அவ வந்து குழந்தைய கூப்பிடுறா, இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு. அப்பதான் ஷென்ஷன் அப்படின்ட்டு ஹீரோயினை பாக்குறா. ஆமா நீ இந்த குழந்தைகிட்ட என்ன பேசுற, குழந்தை யாரு அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவ இது என்னோட குழந்தை தான், நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா அம்மா ஆகணும் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இப்ப அங்கிருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. அடுத்த கொஸ்டின் ஹீரோயின் கேட்க கூடாது அப்படின்ட்டு. இப்ப அவங்க இருந்து தூக்கிட்டு போன உடனே ஹீரோட தம்பி அங்க வந்து நிக்கிறான். அவன் என்னாச்சு உங்களுக்கு ஷாக்கா இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட அண்ணன் அவங்க கூட இருக்கும் போதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்பதான் மனுஷனா இருந்தான், ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ரூடான ஒரு கேரக்டரா மாறிட்டான் அப்படின்ட்டு நார்மலா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க கிட்ட எனக்கு டவுட்டா இருக்கு, குழந்தை வந்து எப்ப பிறந்துச்சு, அவளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப அவனுமே சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கரெக்டா தெரிஞ்சு போச்சு தன்னோட குழந்தை தான் அப்படின்ட்டு. இவளுக்கு செமையா ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் இவ வந்து அந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்றா. அதுக்கு அவனுமே சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அது உங்களோட குழந்தையா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப குழந்தைய தூக்கிட்டு போனால அப்ப குழந்தை போன உடனே ஹீரோ கிட்ட அப்பா நான் ஒரு அக்காவை பார்த்தேன், அந்த அக்கா ரொம்ப அழகா இருந்தாங்க தெரியுமா, என்கிட்ட அவ்வளவு சூப்பரா பேசினாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு அம்மா தான் வேணும் அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ யாரு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு இந்த ஷென்ஷன் இருக்கால, அவ போயிட்டு வேணும்னே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது அவதான், அவ ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா. நாங்க மட்டும் போகாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயே, குழந்தைய ஏமாத்தி கூட்டிட்டு போயிருந்தா கூட கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல. இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி இதுக்கு மேல அந்த பொண்ணு கிட்ட குழந்தைய விடாத தனியா அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே இவளும் சரின்னு சொல்றா. இப்ப ஹீரோட தம்பி அங்க வரான். அவன் வந்து குட்டி பாப்பாவை பார்த்துட்டு என்னோட அண்ணனோட குழந்தை என்னோட அண்ணனோட குழந்தை தான், எவ்வளவு கியூட்டா இருக்கா என்னோட அண்ணன் மாதிரியே, ஆனா ஷென்ஷன் மாதிரி இவ ஒரு இன்ச்சு கூட கிடையாது அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஷென்ஷனுக்கு பக்குன்னு ஆகுது. அதுக்கப்புறம் இவ ஏதோ சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரியலாயிட்ட அப்புறம் என்ன மாதிரி மாறுவா அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே அவனும் ஓ அப்படியா அப்படின்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டான். இவன் சொன்னதுனாலே இவளுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுச்சு, ஒருவேளை இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா, ஹீரோயின் ஏதாச்சும் சொல்லிட்டாளா அப்படின்ட்டு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டினா ஆபீஸ்க்கு குட்டி பாப்பா வந்திருக்கா. இந்த ஷென்ஷன் தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஹீரோயின் குட்டி பாப்பாவை பார்த்தோன்னே ஆமா இங்க என்ன பண்றீங்க தனியா அப்படின்னு கேக்குறா. இவ தனியா தான் இருப்பா. அதுக்கு குட்டி பாப்பா இல்ல அப்பா எப்ப பார்த்தாலும் ஒர்க் ஒர்க் அப்படின்னு தான் இருக்காங்க, அம்மா என்னடானா என்னை எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருப்பாங்க திட்டிட்டே இருப்பாங்க, எனக்கு அங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல, அதனால தான் நான் இங்க வரேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஷென்ஷன் வரா. அவ வந்து ஹீரோயின் குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அம்மா என்ன பண்ற என்னோட குழந்தை கிட்ட என்னத்த சொன்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் இல்லையே நான் எதுவும் சொல்லல அப்படின்றா. இப்ப குழந்தைய அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் போயிட்டு ஹீரோட தம்பி கிட்ட பேசும்போது அப்ப ஹீரோட தம்பியும் ஏற்கனவே குழந்தையோட இந்த முடியை எடுத்து வச்சிருப்பான். ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. இப்ப ஹீரோயின் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறா. அங்க போயிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்தா அதுல பாசிட்டிவ் அப்படின்ட்டு வந்துடுச்சு. இவ தான் அந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஹீரோயினுக்கு செமையா சந்தோஷமாகுது. இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தேடி வரா. ஆனா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிருப்பால, அதனால ஹீரோயின் கிட்ட பேசாம கூட ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அது கூட காதல் வாங்காத மாதிரி அங்க இருந்து குழந்தை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப தாத்தா அங்க வராரு. தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கா. இப்ப தாத்தா வர நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன, எதுக்கு மறுபடியும் அவனோட கண்ணுக்கு முன்னாடி வந்திருக்க அப்படின்ட்டு திட்டுறாரு. இதுக்கு ஹீரோயின் நீங்க என்கிட்ட ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க, அவ என்னோட குழந்தையா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு தாத்தா இல்ல அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா டென்ஷன் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி நீங்க வயசானவங்க பெரியவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மரியாதை கொடுத்து பேசினேன், இதுக்கு மேல உங்க மேல எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது, என்னால மரியாதை கொடுக்கவும் முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்திருச்சு போயிடுறா. இப்ப தாத்தாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. எங்க ஹீரோயின் வீட்டா ஹீரோக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்திடுவாளோ, அவங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு. அதனால ஷென்ஷனுக்கும் ஹீரோக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த விஷயத்த ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து இது பெருசா கண்டுக்காம நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் விருப்பப்பட்டது என்னைக்கு இந்த வீட்டுல நடந்திருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இவன் கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ காருக்கு முன்னாடி வந்து நிக்கிற ஆபீஸ்க்கு போகும்போது அப்ப ஹீரோ செமையா டென்ஷன் ஆகி உனக்கு
என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி வந்து காருக்கு முன்னாடி நிக்கிற அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள நடந்துச்சுல்ல அந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றா. அவனை காப்பாத்துனது, அதுக்கப்புறம் அவளோட வீட்டுல வந்து ஹீரோ தங்கினது அப்படின்ட்டு. ஆனா ஏற்கனவே இந்த டென்ஷன் சொல்லி வச்சிருப்பாள்ல, சோ ஹீரோயின் சொல்றதை ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயினும் போயிட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதனால ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போடுறதுக்காக ஹீரோயினை சொல்லி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு. அது யாருன்னா, அதாவது ஹீரோயின் மீட் பண்ண போறது யாருன்னா இவளோட எக்ஸ் தான். இது தெரிஞ்சுதான் இந்த டென்ஷன் வேணும்னே ஹீரோயின் அனுப்பி வச்சிருக்கா. இவ போய் பார்க்கும்போதுதான் அவன் அப்படின்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியல. அவன் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே, ஓ நீ தானா, வா வா அப்படின்ட்டு ஹீரோயினை கூப்பிட்டு என்கிட்ட கெஞ்சி கேளு, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்றா. சரி ஓகே ட்ரிங்க் பண்ண, நான் சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினும் ட்ரிங்க் பண்றதுக்கு ரெடி ஆகுறா. குடிக்கிறா கொஞ்சம். அவன் வந்து ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயின் டச் பண்ணாத அப்படின்னு தட்டி விடுறா. இதனால அவனுக்கு கோவம் வந்துடுது. நீ ட்ரிங்க் பண்ணிட்டா நான் அதுல சைன் பண்ணி தந்துடுவேன் அப்படின்ட்டு உனக்கு நினைப்பா, சான்ஸே கிடையாது, நீ அதுக்கு வேலையா நிறைய எனக்கு தரணும் அப்படின்ட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டான். அவனை பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளு கூட கண்டிப்பா நாங்க கான்ட்ராக்ட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ வாக் பண்ணிக்கிறா. ஷாயோ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை அங்கிருந்து தூக்கிட்டு போறான் ரூமுக்கு. இப்ப அவளை படுக்க வச்சிட்ட அப்புறம் ஹீரோயின் ஷாயு ஷாயு அப்படின்ட்டு ஹீரோக்கு அவன் ஒரு பேர் வச்சால அந்த பேரை சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, சரியா பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின்மே எழுந்து உட்காந்துட்டு, ஆமா நீ நான் லவ் பண்ண அந்த ஷாயு கிடையாது, நீ வந்து அவனே கிடையாது அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் மறுபடியும் நீ ஷாயு இல்லன்னா எதுக்காக என்ன காப்பாத்துன அப்படின்னு கேக்குறா. இது கேட்டோன்னே ஹீரோ நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வரல, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம், சோ நீ அவளோட ஃப்ரெண்ட் இல்ல, ஒரு நார்மலா உனக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு செம்மையா அழுக்கு தான் வருது. இப்ப ஹீரோ வெளியே போறான். உண்மையை சொல்ல போனா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஹீரோ அங்க வந்திருக்க மாட்டான். ஹீரோவோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஹீரோயின் இந்த மாதிரி அவளோட எக்ஸ் பாக்கிறதுக்காக தான் போயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். சோ கண்டிப்பா ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். டேய் அண்ணா நீ எதுக்குடா அந்த பொண்ணு அனுப்பி வச்ச, அந்த பொண்ணோட எக்ஸ் தான் அவன், கண்டிப்பா அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோ அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அங்க இருந்து ஓடி வந்திருப்பான். இது எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு நான் எதுக்காக இந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடி வந்தேன் அப்படின்ட்டு அவனே யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோயின் லாஸ்ட் சான்ஸா ஹீரோட கல்யாணத்துக்கு கிளம்பி போறா. ஹீரோக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறா. ஹீரோ கிட்ட போன உடனே அவ வந்து ஒரு கீ செயின் மாதிரி ஹீரோ அவனோட கையாலேயே செஞ்சு ஹீரோனுக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பான். அந்த கீ செயினை காட்டுறா. இது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு அவன் கொடுக்குற ரியாக்ஷன்ல இருந்தே தெரியுது அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் வெறுப்பாகிடுது. இதுக்கு மேல இது எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கோடையே உனக்கு எனக்கு இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போட்டுட்டு போயிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இப்ப அவனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஞாபகம் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஹீரோயினோட முகம் மட்டும் அவனுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்காது. இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துடுது. உடனே ஹீரோ போயிட்டு தண்ணியில குதிச்சு அதை எடுக்கிறான். ஆனா தலைவலிச்சதுனால இவன் அதுலயே மயக்கமாகிடுறான். இப்ப இவங்க எல்லாம் கத்துற சத்தம் கேட்டு ஹீரோயின் திரும்பி பாக்குறா. போனவ போயிட்டு ஹீரோவை வந்து அந்த தண்ணியில குதிச்சு காப்பாத்துறா. சிபிஆர் எல்லாம் பண்ணி தான் அவனை காப்பாத்துறா. இப்ப ஹீரோ கண்முழிச்சு பார்த்த உடனே அப்ப ஃபாஸ்ட்ல ஹீரோயின் எப்படி காப்பாத்தும் போது அக்கா அப்படின்னு கூப்பிட்டான். அதே மாதிரி இப்பவும் கூப்பிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஹீரோ மேல ஹீரோயின் கோவமா இருக்கா. அவ எழுந்து நின்னுக்கிறா. எதுவுமே ஹீரோ கிட்ட பேச மாட்டேங்கிறா. இப்ப இந்த பொண்ணு இருக்கால டென்ஷன், அவ வேணும்னே ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரா. அப்படின்னா என்ன அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கா தானே அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் என்னது நான் அவமானப்படுத்துறதுக்கு இங்க வந்திருக்கனா, நான் உன்னை ஃப்ரெண்டா பார்த்தேன், ஆனா நீ என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கல அப்படின்ட்டு கேக்குறா. இப்ப ஹீரோவும் நான் வந்து உன்னை லவ் பண்ணவே கிடையாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ற ஒரே ஆள்னா அது இவங்க தான், இவங்களை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இந்த மேரேஜ் கேன்சல் ஆகிடுச்சு, இதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு இல்ல அது கூட டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொல்றான். இதனால இந்த பொண்ணுக்கு செமையா கடுப்பாகுது. அவ பாட்டுக்கு கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் எதுவுமே காதுல வாங்கிக்கல. இப்ப ஹீரோயின் கிட்ட எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோச் கிட்ட அங்க இருந்து போயிடுறா. தாத்தாவும் ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ தாத்தாவை திரும்பி முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோட தம்பி தாத்தா கிட்ட வந்து பாத்தீங்களா தாத்தா இதுக்குதான் லவர்ஸ்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்ட்டு, இப்ப பாத்தீங்களா 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய பல்பா கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கிண்டல் பண்றான். இதை கேட்டோடனே தாத்தா கடுப்பாகிட்டாரு. பாய மூட்ரா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அவளோட வீட்டுக்கு கிளம்பி போறா. இவளுக்கு செம்மையா அழுக வருது. இவ அழுகிறத பார்த்தோன்னே ஹீரோயினோட அப்பா அம்மா என்னாச்சுடா அவன் மறுபடியும் உன்னை புள்ளி பண்ணிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லம்மா அப்படின்னு சொல்றா. இப்ப கரெக்டா ஹீரோவும் வந்துட்டான். அவன் வந்து எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு ஆன்ட்டி அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே
அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஹீரோயின் சோகமா இருக்கா. இப்ப ஹீரோ மறுபடியும் கேக்குறான், எனக்கு ஒரு சான்ஸ் தர முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், இல்ல என்னால முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும், சரி நான் உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப மறுபடியும் ஹீரோயினோட நம்பிக்கையை பெறணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோட தாத்தா ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் சாரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் மன்னிக்க தயாரா இல்ல. இது எல்லாமே எனக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய விஷயம், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போகும்போது சில பல ஆளுங்க ஹீரோயினை வந்து கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஆள் அரேஞ்ச் பண்ணதே இந்த சென்ஷன் பொண்ணு தான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா அம்மாவையும் காட்டினா ரெண்டு பேரும் ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினை தேட ஆரம்பிச்சுட்டான். ஒரு வழியா கண்டும் பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ரவுடிங்களை வெட்டி ஹீரோயினை ரேப் பண்ணி தூக்கி போட சொல்றா இந்த சென்ஷன். இதை கேட்டோன்னே அந்த ஆட்களை ஹீரோயின் கிட்ட வராங்க. இப்ப கரெக்டா ஹீரோவும் அவனோட ஆட்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை போய் ஹீரோ காப்பாத்துறான். இப்ப அந்த பொண்ணை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்லிடுறான். இந்த சமயத்துல ஹீரோ அடிச்சு போட்ட ஒரு ஆள் வந்து ஹீரோவை அடிக்க வந்துடுறான் கட்டி எடுத்து. இதை பார்த்தோன்னு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுறா. அவளோட தலை மேல அடிச்சிடுறாங்க. தலையில பிளட் வந்து அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அவளை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கவே இல்லை. ஹீரோ பக்கமே உட்காந்து அழுத்துட்டே உட்கார்ந்து இருக்கான். இப்ப ஹீரோயின் ஒரு வழியா கண்முழிக்கிறா. ஆனா கண்முழிச்சு ஹீரோவை பார்த்து அவன் நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம ஷாக்கு. அப்படின்னா பழசெல்லாம் மறந்துட்டாளா அப்படின்ட்டு. இப்ப அங்க ஹீரோயினோட அம்மாவும் குழந்தையும் வராங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப குட்டி பாப்பா வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின், என்னோட குட்டி பாப்பாவை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவளை தூக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஷாக்கு. அப்படின்னா உனக்கு பழச எதுவுமே மறக்கலையா அப்படின்ட்டு. அதை கேட்டோன்னே ஹீரோயின் சிரிச்சுட்டே, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, நான் எப்பயுமே ஈஸியா மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்ப அங்கேயே முட்டி போட்டு சாரியும் கேட்டு அவளுக்கு ப்ரொபோஸும் பண்றான். என்ன மன்னிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் தர முடியுமா அப்படின்ட்டு. குட்டி பாப்பாவும் இதை கேட்டுட்டு, அம்மா பாவம் அப்பா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினும், சரி சரி என்னோட பொண்ணுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு சந்தோஷமாக இப்ப அவளுக்கு மோதிரத்தை போட்டு விடுறான். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்டோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பா இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சின்ன டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.